அன்பார்ந்த அறிவிலை நேயர்களுக்கு வணக்கம். நம் அறிவிலையில் கெரியர் கைடன்ஸ் என்ற டாபிக்ல இன்னைக்கு நாம பார்க்க போற கோர்ஸ் பிடெக் டைரி டெக்னாலஜி. இந்தியா வேர்ல்டுலேயே அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக திகழுது. அதோடு பால் பண்ணைகள், பால் ஆலைகள், உணவு தொழிற்சாலைகள், ஆராய்ச்சி மையங்கள்ல இதனுடைய வேலை சாத்தியங்கள் மிகவுமே அதிகமாக திகழுது. அப்படிப்பட்ட ஒரு துறையாக தான் டைரி டெக்னாலஜி பார்க்கப்படுது. இது ஒரு டெக்னாலஜி பேஸ்டு கோர்ஸ். இப்போதைய கால்நடை வளர்ப்பு, பால் சேகரிப்பு, பால் ப்ராசஸ் செய்யும் முறைகள், பால் பாதுகாப்பு, பால் பொருட்களை வடிவமைத்தல், இவை எல்லாமே மாடர்ன் சயின்ஸ் அடிப்படையில தான் நடைபெறுது. இதையே சிஸ்டமா, சேஃபா, ஹைஜீனா கன்வெர்ட் பண்ணுவது தான் டைரி டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம இந்த பிடெக் டைரி டெக்னாலஜின்றது ஒரு தனியான டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க. பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபுட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு டைரி டெக்னாலஜி பல முக்கியமான துறைகளோட இணைந்து செயல்படக்கூடிய மல்டி டிசிப்ளினரி ப்ரோக்ராம். இது மட்டும் இல்லைங்க, பால் தொழில்நுட்பத்தை பற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் மைக்ரோபயாலஜி, ஃபுட் சேஃப்டி, எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, டைரி சப்ளை செயின், மார்க்கெட்டிங், பயோடெக்னாலஜி, ஜெனோமிக் சயின்ஸ், ஹியூமன் ஹெல்த், அனிமல் ஹெல்த், நியூட்ரிஷன், இதை பத்தி எல்லாத்தையுமே அவங்க படிப்பாங்க. சரிங்க, டைரி டெக்னாலஜி படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாங்களா? நீங்க +2ல பயோமேக்ஸ், பயாலஜி, அக்ரி குரூப்பை சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ்ல 50 to 60% மார்க்கை நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். இந்த கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே படிக்கலாம்னா நம்ம தமிழ்நாடு காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் தேவையில்லைங்க. +2 முடிச்ச உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் மூலமா தான் இங்க அட்மிஷன் நடைபெறுது. ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டுல பால் தொழில்நுட்பத்திற்குனே ஒரு டெடிகேட்டட் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதுதான் டானுவாஸ், அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க மற்ற 2 முக்கியமான காலேஜஸ்னா சென்னை கொடுவலில இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஆவினோட இன்டர்ன்ஷிப் ஃபெசிலிட்டிஸோடையும் டைரி பிளான்ட் லேப்ஸ் அண்ட் கேட்டல் ஃபார்ம்ஸ் மாதிரியான ஃபெசிலிட்டிஸோடையும் தான் இருக்கும். நெக்ஸ்ட், தஞ்சாவூர் ஒர்த்தநாட்டுல இருக்கிற வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த காலேஜ் ரூரல் கேம்பஸா இருந்தாலும் பிராக்டிக்கல் எக்ஸ்போசருக்கு சூட்டபிளான காலேஜ். இங்கேயும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமா தான் அட்மிஷன் நடைபெறுது. நெக்ஸ்ட், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரம். இதுவும் ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் விங் உடைய கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி. இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மூலமா அட்மிஷன் நடைபெற்று இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்ல இந்த டைரி டெக் கோர்ஸ் ரொம்பவே கம்மியான காலேஜஸ்ல தான் இருக்கு. பல்வேறு ஃபுட் டெக் பேஸ்டு கோர்சஸ் மட்டும் தான் இங்க நிறைய காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க. அதுல குறிப்பா கோயம்புத்தூர் காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்ல பிடெக் இன் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி கோர்ஸும், சென்னை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், சத்தியமங்கலம் பனாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் போன்ற காலேஜஸ்ல பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பட் பியூர் டைரி டெக்னாலஜி கோர்ஸ் இந்த காலேஜஸ்ல கிடையாது. இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்றது மூலமா டைரி டெக்னாலஜி ரிலேட்டடான ஜாபுக்கு போக முடியும். தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில பல மாநிலங்கள்ல இருக்கிற காலேஜஸ்ல இந்த கோர்ஸை நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாலையும் படிக்க முடியும். ஹரியானா மாநிலம் கர்னூலில் உள்ள நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பால்வள ஆராய்ச்சிக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். இங்கதான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் அனிமல் குளோனிங் செய்யப்பட்டது. தற்போது இந்த இன்ஸ்டிடியூட் தரம் உயர்த்தப்பட்டு இந்நிறுவனத்துடைய வளாகங்கள் பெங்களூரு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கல்யாணி, பீகார்ல இருக்கிற மோத்திஹரி, உத்தரப்பிரதேசத்துல உள்ள முசாப் நகர்ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்ல பிடெக் டைரி டெக்னாலஜில சேர CUETன்ற காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நீங்க தேர்ச்சி பெறணும்.
CUET-ல மொத்தம் 27 பேப்பர்ஸ் இருக்கும். அதுல வேளாண்மை பிரிவு அதாவது அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணி தான் நீங்க எக்ஸாம் எழுதணும். நெக்ஸ்ட் கேரளா வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, ஆனந்த் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி குஜராத், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெட்டினரி யூனிவர்சிட்டி திருப்பதி போன்ற காலேஜஸ்ல சேர ICAR நடத்தும் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் எக்ஸாம நீங்க எழுதணும். இங்க 15 to 30% இடஒதுக்கீடு மட்டும்தான் மற்ற மாநில மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட்லயும் பிரைவேட்லயும் நிறைய ஜாப்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல ஆவின் மாதிரியான மாநில பால் கூட்டுறவு சங்கங்களிலும், இந்தியா அளவில் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு மற்றும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போன்ற கம்பெனிஸ்லயும், பிரைவேட் செக்டர்ஸ் ஆன அமுல், பிரிட்டானியா, ஹெரிட்டேஜ் ஃப்ரூட்ஸ், ஹட்சன் அக்ரோ, பராக் மில்க் ஃபுட்ஸ் போன்ற கம்பெனிகளிலும் பிடெக் டைரி டெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய ஜாப்ஸ் காத்துட்டு இருக்கு. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மகரஜோதி, பாரதி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஆங்கில ஆசிரியை. நன்றி.